வணக்கம் ஜிஆர்டி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோடுக்கு நாங்கள் வந்துக்கிட்டே இருக்க பார்த்து என்ன என் டேரக்டர் டென்ஷன் ஆக்கி விட்டா அப்படி. ஏன்னா வந்துகிட்டே இருக்க பார்த்து நாம் வந்து லஞ்சுக்கு இறங்கலாம், லஞ்சு ஏதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இருக்க பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பிரியாணின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கன்னா பொன்னீரில் இருக்க மேட்டுப்பாளையம், அதாவது அந்த ஊட்டி மேட்டுப்பாளையம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. இது பொன்னீரில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம். ஆல்மோஸ்ட் இந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரீன் ஏரியா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி பார்த்தேன். அப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழைய ஃபீலிங் வந்துடுச்சு. ஏன்னா அப்ராட்லாம் போனீங்கன்னா நாங்கள் வந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் வேலை செய்ய பார்த்து ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணுறது உண்டு. என்னென்னா ஒரு பேசில் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுவும் துளசி மாதிரி தான். அது அந்த இடத்துல வளர்த்துருப்போம். ஏன்னா வந்து கார்னிஷ் வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரெஷ் எடுத்து சமைக்கிறதுன்றதோட ஒரு லைக் அது ஒரு டிவைன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கொடுப்பனை, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே இந்த கற்பூரவள்ளி பார்த்தோன்னே எனக்கு அந்த ஃபீலிங் தான் வந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் க்ரீனரி இஸ் மச் நீடட். ப்ளஸ் இதோட ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக இப்போ பேம்பு பிரியாணி செய்கிறாங்க இல்லையா, அது ரெண்டு விதமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்மில் போடுறாங்க. அந்த தம்மில் போடுறதுக்கு பேசிக்கலி ஸ்டீம் தம்மிங். ஸோ ரெண்டு விதமாக தம்னா நீங்கள் நினைப்பீங்களா அந்த சார்கோல் தம், அப்படி கிடையாது. பேம்பு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீமிங் ப்ராசஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி கூட அது தண்ணி நார்மலாக தண்ணி போடலாம்ல, அப்படிலாம் இல்லாமல் அதில் இந்த கற்பூரவள்ளி மற்ற விஷயங்கள்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஹெர்பல் வேல்யூ கஸ்டமருக்கு கிடைக்கணுன்றதுக்காக அது ஒரு ரெசிபியில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வந்து ஷவர்மாவும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க பார்த்து இங்கே டேரக்டர் சொன்னால டென்ஷன் ஆகிட்டேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, பண்ணுவீங்களான்னு கேட்டார். யாருக்கிட்ட என்ன கேட்டாருன்னு அவரை சாப்பிட விடாமல் அப்படியே கையை பிடிச்சி எடுத்துட்டேன். வந்து நில்லுங்க, நான் அட்டேஷனில் நிற்க வச்சுருக்கேன், நான் செஞ்சு தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். போகிறோம் கிச்சனில் களத்தில் இறங்கி வேறு மாதிரி குக் பண்ணி நம்ம டேரக்டரை செஞ்சு விட்றோம். வாங்க. களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும். கிச்சனுக்கு பார்த்து என்ன ஆகணும், சுத்தமாகணும். அதனால் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ், அப்புறம் கேப்புக்கு இப்போலாம் போட்டு தான் உள்ளே இறங்கணும். ஏன்னா நம்ம வீட்டு கிச்சன் மாதிரி இல்லை ரெஸ்டாரண்ட் கிச்சன்லாம். ஸோ சானிடைசேஷன் இம்பார்ட்டண்ட். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மா நிறைய இடத்துல இப்போ செஞ்சிங்கன்னா கேபேஜ் தான் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் மிடில் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னா அப்படி இருக்காது. அதுக்கு வந்து ஒரு பிக்கிள் வெஜிடபிள் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது போட்டோன்னா அது ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைட் ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த தண்ணி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த தண்ணியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூட பே லீஃப், பெப்பர்கார்ன், சில்லி இதுதான் போட்டிருக்கோம். ஜஸ்ட் அந்த தண்ணி பாயில் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வெஜிடபிளுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். கேரட்டும் ரேடிஷும் செய்ய பார்த்து இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரட்டை போடணும். ஏன்னா கேரட் இஸ் அ ஹார்ட் வெஜிடபிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ கேரட்டை முதல்ல போட்டு ஒரு சின்ன கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி அப்படி வந்தோடனே கடைசியாக நீங்கள் இந்த ரேடிஷை போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இங்கே அப்படியே இந்த எங்கெங்கே எந்தெந்த விஷயங்கள் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால் இங்கே இருக்கவங்ககிட்ட ஹெல்ப் எடுத்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டு ஷவர்மாவை போட்டு மிஷினில் ஏற்றி விட்டுடலாம். அவர் ரெடி ஆகிறதுக்குள்ளே பிரியாணியை நம்ம பேம்பூவில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு செம்ம ட்ரீட் ரெடி ஆகிடும். நம்மளை செஞ்சால டைரக்டர் அவரை திருப்பி செஞ்சு விட்றோம். இன்னொரு வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டார்னா அவ்வளோதான், கதம் பண்ணுறோம் அவரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரட் சூப்பாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ரேடிஷ் முள்ளங்கி இருக்கு இல்லையா, அவர் இறக்கி விட்றோம். இறக்கி விட்டதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும். அது என்னன்னா அடுப்பை நிறுத்திடணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஹீட்டே போதும், ரொம்பலாம் குக் ஆகணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம பிக்கிள் வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. ஷவர்மா வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த மிஷினில் அழகாக ஏற்றி விட்ருவோமா, வாங்க ரெடி பண்ணலாம். இப்போ வந்து ஷவர்மாவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். மசாலாவுக்கு இந்த மிக்சிலாம் உள்ளே இருக்கிறதுனால இங்கே எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியாததுனாலையும், ப்ளஸ் அங்கே நம்ம கேமராமேனுங்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாததுனாலையும் நான் அங்கேருந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்ன பண்ணுறதை உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகா, அது கூட வந்து டொமேட்டோ, அது கூட வந்து க்ரீன் சில்லி, அப்புறம் மின்ட்டு, கொரியாண்டர், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நாம் ஹங்கர்ட்னா ஒன்றுமே இல்லைங்க, தயிர் இருக்குது இல்லை, தயிர் எடுத்து ஒரு துணியில் நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா ஹங்கர்டாக மாறிடும்.
அந்த ஹங்கடை நம்ம இதில் போட்டுட்டு அது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மேரினேஷனில் சிக்கனில் போட்டு நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் 1 hour to 2 hour ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கும். ஸோ இதுலேயும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை பார்த்து உங்களுக்கு லெக்கும் இருக்கும், பிரெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? பிரெஸ்ட்டு குயிக்காக குக் ஆகிடும், லெக்கு கொஞ்சம் லேட்டாக தான் குக் ஆகும். அதனால் கட்டிங்கில் நீங்கள் அந்த வேரியேஷனை காட்டணும். எப்படின்னா, சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் திக்காக கட் பண்ணணும், லெக்கை தின்னாக அடிக்கணும். தின்னாக அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வைக்க பார்த்து உங்களுக்கு குக் பண்ண பார்த்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து பிரெஸ்ட் குக் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே லெக் குக் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபார்முலா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பேசிட்டு இல்லாமல் சிக்கனை போட்டு இந்த மசாலாவை போட்டு ஒரு மசாஜ் அவங்களுக்கு பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம சிக்கனுக்கு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? கிட் பாக்ஸிங் தெரியுமா? கிட் பாக்ஸிங் இப்படி தான் அப்படியே குத்தி நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அசால்ட்டாக வச்சுருங்க. ஈவினிங் போகிறீங்கன்னா மதியமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மசாலாலாம் பந்தாக உள்ள ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் எடுத்து குத்துனா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன விஷயத்தை பண்ணலான்றதை ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சது ஒரு 3 மணி நேரம் அதிரி புதிரியாக அப்படியே உள்ள வரைக்கும் மசாலா இறங்கியிருக்குது. இவரை எடுத்து கம்பியில் குத்தி அப்படியே ஷவர்மா மிஷினில் ஏற்றி விட்ருவோமா? வாங்க. குத்துறதுக்கும் ஒரு முறை இருக்குது. ஸோ மீட்டு ஒரே லெவலில் இருக்கணும். இந்த சைடில் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி டாப்பில் கம்மியாக இருக்கணும். ஒன்று இங்கேருந்து மேலே ஏற்றுவாங்க, இல்லை மேலேருந்து கீழே ஏற்றுவாங்க. இந்த 2 சைடு தான். ஸோ அதுக்கு வந்து மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேரினேட் கொடுத்த சிக்கனை சரக்குன்னு இறக்குறோம் இந்த மாதிரி. ஓகே. ஸோ கீழே இந்த மாதிரி இறக்குனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் நம்ம மேரினேட் பண்ணி இறக்கணும். ஃபேட்டு, அதாவது ஃபேட்டுன்னா இந்த ஸ்கின் இதெல்லாம் எடுத்துருவாங்க நார்மலாக. அப்படி எடுக்காதீங்க. அது வந்து ஒன் ஆஃப் த கீ எலிமெண்ட் ஷவர்மாவுக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே கிடைக்காது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டனும் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் ஆகி அந்த மீட்டோட சேர்த்து நீங்கள் கட் பண்ண பார்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேட்னா சிக்கனை பொறுத்த வரைக்கும் ஸ்கின், இதுவே மீட்டாக எடுத்திங்கன்னா ஃபேட் இருக்கும். இதையும் நீங்கள் 2 லேயர் சிக்கன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் போடணும். அதனால் ஸ்கின்னை விட்டுறாதீங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிஷினில் ஏற்றிடுவோம் வாங்க. ஸோ நம்மளுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். இதை மட்டும் ஏற்றிட்டு டைம் டு டைம் நான் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன்னா அதிரி புதிய நம்ம ஷவர்மா ரெடி ஆகிடும். தலைவருக்கு மட்டும்தான்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம நிறைய கூட போடலாம். ஸோ அது குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள சைட் பை சைட் அட்டகாசமாக ஒரு பேம்பு பிரியாணி ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இங்கே எப்படி ரெடி பண்ணுறாங்களோ அதே மாடலில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ரைஸை ஹாஃப் டன் பண்ணி அந்த மசாலாவில் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேம்பில் போட்டு ஸ்டீம் பண்ண பார்த்தா ஃபுல் குக்கிங்கே நடக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பிரியாணி செய்கிறோம். பக்கத்து ரேஞ்சு சும்மா தானே இருக்குது. வர்ற வழியில் ஒரு பனம்பழத்தை சாப்பிட்றலான்னு சொல்லி எடுத்து வச்சோம். இப்போ சைட் பை சைடு அவனை சுட போகிறோம், சுட்டு சாப்பிட போகிறோம். இது வந்து ஃபுல்கா ஜாரணி. நம்ம கேஸ்லேயே சுட்டுடலான்றதுனால கேஸில் சுட பார்த்து இவனை வைக்காதீங்க. இவனை வச்சிங்கன்னா இவன் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இவனை மட்டும் வச்சு கொஞ்சம் மெதுவான ஹீட்டில் அப்படியே சுட்டுனே இருக்க பார்த்து சுட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ, இவன் பக்கத்தில் வச்சா சென்ட் ஃபேக்ட்ரி மாதிரி இந்த சைடு செய்ய பார்த்து ஆஹா ஆஹான்னு இருக்கலாம். அந்த அளவுக்கு மண்மணம் இல்லை, மண் வாசனை, எல்லா வாசனையும் இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெட்லி டேஞ்சரஸ் வெப்பன் இவன். ஸோ இவனை ரெடி பண்ணிட்டே இருப்போம். அதுக்குள்ளே சைட் பை சைட் பேம்பு பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ ஷவர்மா நீங்கள் குக் ஆகிட்டே இருக்க பார்த்து இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரை ஆகக்கூடாது ஷவர்மா. எனி விச் கேஸ் ட்ரை ஆகாமல் அப்படியே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டோன்னா நல்லா அப்படியே கிளிட்டராக வராது பார்த்தீங்களா. இப்போ இது நீங்கள் இதில் எடுத்து போட்டு யூஸ் பண்ணால் இந்த ஷவர்மாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா
ப்ரௌன் ஆனியன் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர். இது இல்லாமல் மேஜிக் மசாலா ஒன்று போட போகிறோம். பிரியாணிக்காக ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா. இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணி மசாலாவுக்கு நம்ம ஸ்பெஷல் பவுடர்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது வந்து ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, அதோடைய பவுடர்ஸ். அது கூட வந்து டெஃபினட்டாக நீங்கள் சேர்க்க வேண்டிய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கம், அது கூட ஸ்டார் அனீஸ், அது கூட ஏலக்காய், அது கூட கிராம்பு, அது கூட பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு ஹோல் கரம் மசாலா மாதிரி தான். பிரியாணிக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ப்ளஸ் பிரியாணிக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எசன்ஸ். இது வந்து இங்கே பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன். இது வந்து ஆகிட்டே இருக்குது. பிரியாணி மசாலாவும் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது வந்து ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது, ஒரு 70% ரைஸ் குக் ஆகிருந்தால் போதும். இதை நம்ம போட்டு ஒரு தம்மாக ரெடி பண்ணிவிட்டு இதை எடுத்து பேம்பூவில் போட்டு ஸ்டீமிங்கை தான் ஃபைனல். ரீசனை சொல்கிறேன், டென்ஷன் ஆகக்கூட சொல்ல பார்த்துலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட பார்த்து ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளேவர்ஸ் அதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதில் இருக்குது. பிரியாணியில் ஒரு ஃப்ளேவரும் இது கொடுக்கும். அதை தாண்டி நிறைய குட் திங்ஸும் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நாம் 3 சைடும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் போடல, 3 சைடும், அதாவது பிரியாணி போகிற எல்லா இடத்துலையுமே வாழை இலையை போட்டு பிளாக் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி பிளாக் பண்ணிவிட்டு நடுவில் அப்படியே பிரியாணியை போட போகிறோம். ஸ்பெஷல் லேடு. இதுக்குள்ளே எது போகுமோ அந்த லேடு இல்லை, அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் எடுத்து இவனை அப்படியே உள்ளே வச்சு அப்படி டார்க் ரூமில் போடுற மாதிரி போட்டுடணும். போட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒருத்தர் வருவார் இல்லை. அண்ட் இந்த நடுவில் என்ன பண்ணணும், ஃப்ளேவரிங்காக கொஞ்சம் மின்ட், கொரியாண்டர் அண்ட் ப்ரௌன் ஆனியன் இது சேர்க்கணும். ஒரு லேயர் அதை ரைஸை போட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் நம்ம மல்லி. ப்ரௌன் ஆனியன் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேணான்றதுனால அது மட்டுமே நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி லேயர் பை லேயராக ரைஸை போட்டு கடைசியாக நம்ம இவனை பேக் பண்ணி ஸ்டீமிங்கில் இறக்க போகிறோம். இதுதான் விஷயம். திஸ் இஸ் த மெயின் மேட்டர் ஆஃப் இந்தியா. பார்த்துக்கணும் உள்ளே எப்படி இருக்கிறாங்க, கரெக்டாக போய் உட்காந்துருக்காங்களா, இல்லை சைடில் போய் உட்காந்துருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டீமிங் ஸ்டேஜ், அதாவது பேம்பூ பிரியாணியில் இது ஒரு தம் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ தண்ணியை ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரியாணி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லையா, வாழல இது லைட்டாக சுட்டுக்கோங்க. சுட்டிங்கன்னா நம்ம சொல்கிற பேச்செலாம் அது கேட்கும், இல்லைனா அது அப்படியே முரட்டுத்தனமாக நிற்கும். அதனால் யூரியும் லைட்டாக சுட்டுக்கிறோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என் உள்ளே வர பார்த்து உங்களுக்கு செம்மையாக ஹர்ப்ஸ்லாம் காமிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் அந்த க்ரீனரி கார்டன்லாம் காமிச்சிடல. ஸோ இந்த இடத்துல எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ஹர்ப்ஸ்லாம் இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுறாங்க. ஸோ டெக்னிக்கலி தட் ஆட் ஃப்ளேவர் கூட அது கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுன்றதுனால கற்பூரவல்லி,
அதுக்கப்புறம் பனானா லீஃப், இது ஒன்றும் இல்லை, வாழை இலை, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் ஆல் ஆட் சம் எலிமெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளேவர், இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரிட்டிவ் வேல்யூ. இது எல்லாமே மல்லி அப்புறம் பே லீஃப், இவ்வளோதான். இது வந்து தண்ணியில் ஆட் பண்ணுற விஷயம். இது ரெடி ஆகிட்டார் இல்லையா, இவரை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நம்ம ரெடி பண்ணி டைட்டாக பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த தண்ணி சுட ஆரம்பித்த உடனே இதில் உள்ளே இறக்கிட்டு நம்ம லிட்டை போட்டு மூட போகிறோம். உங்களுக்கு டவுட் வரலாம், ஆனால் இந்த மாதிரி பேம்பு செய்ய பார்த்து 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, உங்கள் பேம்பு லீக் ஆகக்கூடாது, ஏன்னா தண்ணியில் நம்ம டேரெக்டாக வைக்க போகிறோம். இன்கேஸ் இங்கே ஓட்டை கிட்டே இருந்து லீக் ஆச்சுன்னா தண்ணி உள்ளே போயிடும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது டேரெக்டாக இறக்கி நம்ம லிட் போட்டு மூடிட்டோம்னா ஸ்டீமில் தம் ஆகிடும். எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் விரும்பின மீட் கூட, சிக்கனாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், ப்ரானாக இருக்கலாம், anything you can enjoy it. மினிமம் 20 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் ஸ்டீம் விடுங்க. சைட் பை சைட் நம்ம ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் பிரேசிங் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரோல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா வேறு லெவலில் குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதியை வச்சுருவோம். ஷவர்மா கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கேபேஜ் அந்த மாதிரி விஷயங்களும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெறும் சிக்கன், அது கூட நம்ம ரெடி பண்ண பிக்கிள் வெஜிடபிள் மட்டும் போட்டு நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மயோனைஸ் ரெசிபிஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஆயில், கார்லிக், அது கூட எண்ணெய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குபூஸ் கிடையாது, குபூஸ் மாதிரியே இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நாமளும் யூஸ் பண்ணுறோம். ஸோ குபூஸ்னால் ஒன்றுமே கிடையாது, அரபிக் டவுனில் யூஸ் பண்ணுற ப்ரெட்டோட நேம் தான் அது. இது வந்து இண்டியனைஸ்டு ப்ரெட் பண்ணியிருக்காங்க, பட் அகெயின் இட் டிஃப்ரெண்ட், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம் நீங்கள், அது அந்த மார்க்கும் வரும் சமயம். இந்த மாதிரி தான் குபூஸ் நார்மலாக வந்து ஹீட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் டச் நம்ம குக் பண்ணி மயோனைஸை போட்டு எடுத்துக்கலாம். வேலை முடிந்தது. அடுக்கலாம் வேண்டாம் பார்த்தீங்களா, செமையா, அவ்வளோதான். இவனை எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு மயோனைஸ் இருக்குப்பாங்க, இவனை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு பிக்கிள் வெஜிடபிள் ரெடி பண்ணோம்ல. அண்ட் இதுதான் டிஃப்ரென்ஸ். லைக் கேபேஜ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. இதெல்லாம் வந்து மிடில் ஈஸ்டில் யூஸ் பண்ண பார்த்து இந்த மாதிரி போடுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வருன்றதுனால இது யூஸ் பண்ணுறேன். இல்லைனா உங்களுடைய விருப்பம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண ஷவர்மா விஷயத்த இவனுக்கு மேலே வச்சு இது ஒரு பேசிக். இதை நம்ம ரோல் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிரியாணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சும்மா தலபுலன்னு குச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் பேர் தான் பிரியாணி, பேம்பு பிரியாணி. இவருக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா, ஸ்டீம் பிரியாணி. ஸோ இவர் ரெடி ஆகிட்டாரு, எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நத்திங் லைக் இட். சூப்பர் ஹாட், சூப்பர் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தலைவரை அன்பேக் பண்ணுறோம். பிளேட்டில் கொட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பேம்பு பிரியாணியை ஓப்பன் பண்ணுறோம். வேறு லெவலில் பார்த்தீங்களா, நம்ம போட பார்த்து பனானா லீஃப் இருந்தது, மேலே பேக்கிங்கும் பனானா, இங்கேயும் பனானா லீஃப். ஸோ இதான் வந்து ஒரு ஆத்தென்டிக் பேம்பு பிரியாணிக்கான ஒரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் தட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, ட்ரெடிஷ்னல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த டேரக்டர் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆள் எங்கன்னே தெரியல, எஸ்கேப் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
4 பேர் நேபாளிலேருந்து வந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கே கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைஸ் இந்த பிரியாணி இது எப்படி இருக்குன்றத ஒரு டேஸ்டிங் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாம் விட்டால் கூட தலைவன் டக்குன்னு வந்துட்டான் பாருங்கள். ஸோ அவருக்கு மட்டும் கிடைச்சாருன்னா அதை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் டெசர்ட். இவரும் ரெடி. ஸோ இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.